ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் லாக். அதாவது டிவிக்கு மாநாடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரூரில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ண சதின்னு சொன்னாங்க. அவங்க இறந்ததுக்கு இது விபத்துன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன உண்மைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், கரெக்டாக இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஆம்புலன்ஸ் வருது. விஜய் அண்ணா கூட கேட்டிருப்பாரு. பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் கூட நம்ம கட்சி கொடி இது இருக்குது சிம்பிள்லாம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. கரெக்டாக எப்போல்லாம் விஜய் அண்ணா பேசுகிறாரோ அப்போல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது. அது எப்படின்னு தான் தெரியல. இதுதான் முதல் கட்டமான ஒரு எவிடன்ஸு. அதே போல் நல்லா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப்பர் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அதை மிஸ் ஆகி அந்த சைடு போயிடுச்சு. இன்னொரு ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்காங்க விஜய் மேலே அடிக்கிறதுக்காக. இதுலேருந்தே புரியுது. ஏன்னா அவ்வளோ பேர் வந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் செருப்பு அடிக்கிறாருன்னா அப்போ அது கண்டிப்பாக வெளியாளாக தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க கைஸ். ஓகே கைஸ், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாட்டா, பை பாய்.